அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட ஸ்கூல் போயிருந்தோம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக. ஸோ என் பொண்ணோட ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். முழுசாக என்னால் எடுக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 3 months ஆயிடுச்சு. இப்போ ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து இங்கே சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் அண்ட் மே மந்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து இந்த ஜூன் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க சப்ஜெக்ட் சிம்பிள் தான், கேஜிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இவிஎஸ், அரபிக் இருக்கும். ஸோ அரபிக் இங்கே கம்பல்சரிங்கிறதுனால அரபிக் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கு எக்ஸாம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது எல்லாமே ஓரல், மேக்ஸு அண்டு இங்கிலீஷ் ஓரல், அந்த ரிட்டன் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டேரெக்டாக நம்ம கிட்ஸ் பற்றி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னும் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம அவங்க மிஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரானே பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே KG1 KG2 மட்டும்தான் இருக்கும், ப்ரைமரி தனியாக இருக்கும். ஸோ கிண்டர் கார்டனுனால ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கனால அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மிஸ்ஸை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க மிஸ் பார்த்து பேசியாச்சு. ஸோ பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே அமைதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ நல்லாவே பேசுகிறாங்க, எல்லாமே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டு, எல்லா கிட்ஸையும் பார்த்திங்கன்னா கேர் பண்ணி நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ இப்போ பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு. ஸோ அவங்க கிளாஸ் ரூம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க மிஸ்ட்டை பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இதான் கிளாஸ் ரூம்ஸ், அவங்க என்னோட பொண்ணோட கிளாஸ் ரூம். ஸோ அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போர்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே மேம்லாம் பார்த்து முடிச்சுட்டு என் பொண்ணு சொன்னாங்க, ப்ளே ஏரியா இருக்குமா, இங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போவோம், வாங்க உங்களுக்கும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. ஸோ இதான் கிரவுண்டு, பார்க்கவே நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே க்ரீனரி, பிளான்ஸ் எல்லாமே அழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் கரிக்குலம் பார்த்திங்கன்னா இந்தியன் CBSE பார்த்து தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடைக்கணும், தமிழ் சூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன லாங்குவேஜ் இங்கே வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் மலையாளம், ஹிந்தி, உருது, தமிழ் அது மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் தமிழ் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லா ஸ்கூல்லேயும் இந்தியன் CBSEயில் தமிழ் ஆஃபர் பண்ணுவாங்கலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி தமிழ் ஆஃபர் பண்ணுறாங்களா, நம்ம தமிழ் எடுக்கணும்னா ஆஃபர் பண்ணுறாங்களா பார்த்து தான் சேரணும். ஸோ ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம். ஸோ அதனால் யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உள்ள எல்லா ஸ்லைடு, ஹார்ஸ் எல்லாத்துலேயும் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.